நாங்கள் படிக்கலை, நானும் படிக்கலை, எங்கள் ஒய்ஃபும் படிக்கலை. ஃபீஸு ஒரு வண்டி ரீஃபைனான்ஸ் போட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபீஸ் பாதி அமௌண்ட் கட்டியிருக்கிறேன். அப்பா வந்துட்டு ஆட்டோ டிரைவராக இருக்காங்க, அம்மா வந்துட்டு வீட்டு வேலை செய்கிறாங்க. நான் சவாரிக்கு போயிட்டேன். பார்த்தாலும் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னவொடனே அங்கேருந்து ஓடியாங்க வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எனக்கு. நாங்கள் கவலைப்பட்டதெல்லாம் எப்படி இதாக போகிறாங்களோன்னு நினச்சேன். இன்றைக்கி கடவுள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு படித்து நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்க. நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை, நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் த்ரூஅவுட் த ஜேர்னி டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. உன்னால் முடியும், எடுப்பேன், நீ பண்ணு, கண்டிப்பாக உனக்கு நடக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இன்றைக்கி நடந்துருச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்பா வந்துட்டு ஆட்டோ டிரைவராக இருக்காங்க, அம்மா வந்துட்டு வீட்டு வேலை செய்கிறாங்க. அக்கா வந்துட்டு காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட். நான் படிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, எதுவுமே எனக்கு கேட்க மாட்டாங்க. அக்கா வந்துட்டு எனக்கு மார்க் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வைப்பா. 12th பப்ளிக் எக்ஸாமில் 578 எடுத்திருக்கேன் அவுட் ஆஃப் 600க்கு. ரொம்பவே பெருமையாக இருக்குது. இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டுமே என்னோடய டீச்சர், ஸ்கூல், என்னோடய பேரண்ட்ஸ் தான். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல, என்னை மோட்டிவேட் பண்ணலை அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த மார்க் எடுத்திருக்க மாட்டேன். ரொம்பவே எனக்கு பெருமையாக இருக்குது. படித்து நான் என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நினைக்கும் போது நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை, நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் த்ரூஅவுட் த ஜேர்னி டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. உன்னால் முடியும், நீ எடுப்பேன், நீ பண்ணு, கண்டிப்பாக உனக்கு நடக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இன்றைக்கி நடந்துருச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன் படிக்கிறதுக்கு ஈவினிங்கில். அண்ட் 12 to அந்த மாதிரி வரைக்கும் கூட நான் படிப்பேன். படித்து முடிச்சிட்ட பிறகு தான் நான் தூங்குவேனே மோஸ்ட்லி. தனியாக எங்கேயுமே நான் டியூஷன்லாம் போகல, வீட்டில் தான் படிப்பேன். அண்ட் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறது அதோட தான் மோஸ்ட்லி. அப்படி தான் எங்கேயுமே நான் வெளில போய் டியூஷன் போயிட்டோ தனியாகவோ நான் எங்கேயுமே படிக்கல. என் பேர் பார்த்திபன், ஆட்டோ டிரைவர். இங்கே உள்ள டீச்சர்ஸும் ஹெச்எம்மும் நல்லா ஆரம்பத்துலேருந்தே நல்லா கைட் பண்ணாங்க. நான் இன்னும் கேட்டால் நாங்கள் படிக்கலை, நானும் படிக்கலை, எங்கள் ஒய்ஃபும் படிக்கலை. நாங்கள் கவலைப்பட்டதெல்லாம் எப்படி இதாக போகிறாங்களோன்னு நினச்சேன். இன்றைக்கி கடவுள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு படித்து நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப காலைல நேற்று சொல்லும் போது கூட எனக்கு இது இல்லை, சரின்னு நான் சவாரிக்கு போயிட்டேன். பார்த்தாலும் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னவொடனே அங்கேருந்து ஓடியாந்தேன் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எனக்கு. இந்த மார்க் எடுத்து அது கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டுன்னு எனக்கு. இப்போ வந்து காலேஜில் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இது பண்ணியிருக்கிறோம். மார்க் வரத்துக்கு முன்னே பண்ணிட்டேன், பார்த்துக்கலான்ட்டு. மார்க்கும் வந்துச்சு. எனக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம். ஏன்னா அந்த காலேஜில் வந்து ஃபீஸு ஒரு வண்டி ரீஃபைனான்ஸ் போட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபீஸ் பாதி அமௌண்ட் கட்டியிருக்கிறேன். கொஞ்சம் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு.